ஹாய். வெள்ளரி பழத்தோட நன்மைகள் என்னென்னு ஷார்ட்டாக பார்த்துடலாமா? வெள்ளரி பழத்தில் அதிக அளவுக்கு விட்டமின் ஏ, சி இருக்குது. இது நம்ம ஸ்கின்னை எப்பவும் பளபளப்பாகவும் இந்த ஒரு 30 வயசுக்கு மேலே வரக்கூடிய இந்த சுருக்கங்கள்லாம் வர்றதை கம்மியாகவும் மாற்றுது. அதே மாதிரி இதில் அதிக அளவு தண்ணி சத்து இருக்குது. வெயில் நேரத்தில் வாட்டர்மெலன் மட்டும் இல்லை, வெள்ளரி காயை நீங்கள் பழமாவோ எடுத்துக்கலாம், காயாவோ சாப்பிட்லாம், இல்லை ஜூஸ் போடலாம், சமையல் எடுத்துக்கலாம். ஆனால் இது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இந்த டக்குன்னு எனர்ஜி இல்லாமல் ஒரு மாதிரி டல்லாகிறவங்களுக்கு இதை சாப்பிட்டா டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கிடைக்கும். இதில் அதிக அளவுக்கு நீர் சத்து இருக்குது. அதே மாதிரி இது சாப்பிட்றவங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் வரவே செய்யாது. ஏன்னா அதிக அளவு நார் சத்து கொண்டது. நீங்கள் சாப்பிடும்போது இதையும் சாப்பாடு கூட 2 துண்டு டெய்லி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது, நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. நான் அன்றைக்கி அதை நல்லா கழுவிட்டு வெட்டி சும்மா தான் சாப்பிட்டேன். சிலவங்க உப்பு வத்தத்தூள் போட்டு சாப்பிடுவாங்க, நான் சும்மா தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு இது பழன உடனே உள்ள விதையை சுற்றி அது முளைக்கும் திறன் கொண்டு நல்ல ஜெல்லி மாதிரி இருந்துச்சு. நான் உடனே என்ன பண்ணேன்னா, அதை அப்படியே ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு அதில் உள்ள அந்த விதை மட்டும் தனியாக வந்துடுமா, அதை அப்படியே எங்கள் வீட்டு கனகாமர செடிக்கு அடியில் நல்லா லைட்டாக தோண்டிட்டு அதை போட்டு நல்லா மூடி விட்டு தண்ணி தெளித்து விட்டேன். கண்டிப்பாக முளைக்கும். நீங்களும் சாப்பிட்ற பொருளை விதையை எடுத்து வீட்டில் ஒரு குட்டி கார்டன் ரெடி பண்ணுங்கள். தேங்க்யூ.